ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வே டு கோப். இந்த வீடியோவில் நம்ம எதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கூட்டுறவு கடன் சார்பற்ற சங்கங்கள். ஓகேங்களா? பாடம் நம்பர் 9 செகண்ட் செமஸ்டரில் வரும். டிசிஎம் செகண்ட் செமஸ்டரில் வரும். இதுக்கான எம்சிக்யூ கொஷின் தான் பார்க்க போகிறோம். தேர்ட் லெசன் பால்வள கூட்டுறவுகள். இதுக்கு முன்னாடி 2 லெசன் நம்ம எம்சிக்யூ போட்டிருப்போம். எக்ஸாம்ஸ்க்கு இப்போ நாளைக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்போது இது இந்த வீடியோவில் 3வது லெசன் போட போகிறோம், பால்வள கூட்டுறவுகள். ஓகேங்களா? வாங்க கொஷின் வைஸ் பார்க்கலாம். நமது நாட்டில் சுமார் எத்தனை கோடி மக்கள் பால் உற்பத்தியாளர்களாக உள்ளனர்? ஓகேங்களா? அப்போது எத்தனை கோடி மக்கள் பால் உற்பத்தியாளர்களாக உள்ளனர்னா 2 கோடி மக்கள். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? 2வது கொஷின், தமிழ்நாட்டில் எந்த காலகட்டத்தில் சென்னை நகரை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் பால் வழங்கும் சங்கங்கள் துவங்கப்பட்டன? ஃபஸ்ட்டு இந்த பால் வழங்கும் சங்கங்கள்லாம் எப்படி ஆரம்பிச்சுன்றது எப்படின்னா, அப்படி சொல்கிறாங்க பாருங்கள், சென்னையில் தான். ஓகேங்களா? 1926 டு 1927 வரைக்கும். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அதுக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்தது 3வது கொஷின், எந்த காலகட்டத்தில் சென்னை கூட்டுறவு பால் வழங்கு ஒன்றியம் அமைக்கப்பட்டது? ஓகேங்களா? அப்போது சென்னை கூட்டுறவு பால் வழங்கு ஒன்றியம் ஆப்ஷன் ஆ 1927 டு 1928. ஓகேங்களா? இது நல்லா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 2வது கொஷின் பாருங்கள், சுற்றியுள்ள சென்னை நகரை சுற்றியுள்ள பால் வழங்கும் சங்கங்கள்னா 1926 டு 27. ஓகேங்களா? அதுவே ஒன்றியம், சென்னை நகரை சுற்றி அந்த ஒன்றியம் அப்படின்னா 1927 டு 28. அடுத்தது 4வது கொஷின், எந்த ஆண்டில் தேசிய பால் பண்ணை வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் குழுக்கள் அமைக்கப்பட்டு பெரியார் மாவட்டத்தில், இங்கே பாருங்க, பெரியார் மாவட்டம்னா ஈரோடு மாவட்டம். ஓகேங்களா? பெரியார் மாவட்டத்தில் கொடுமுடி என்னும் இடத்தில் முதலில் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம். ஓகேங்களா? கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் எங்கே ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, பெரியார் மாவட்டம் கொடுமுடின்ற ஏரியாவில். எந்த வருஷத்தில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 1927. ஓகேங்களா? கொஷினை நல்லா கவனித்து பாருங்கள். இந்த கொஷின்லேயே 3 எடுக்கலாம். ஓகேங்களா? கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் எங்கு ஆரம்பிக்கப்பட்டதுன்னா பெரியார் மாவட்டம், அதாவது கொடுமுடி. எந்த ஆண்டுன்னு கேட்டால் 1967. எந்த நிறுவனத்தின் மூலமானா தேசிய பால் பண்ணை வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம். ஓகேங்களா? எந்த நிறுவனத்தின் மூலம்னா தேசிய பால் பண்ணை வளர்ச்சி நிறுவனத்தின் மூலமாக உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது 5வது கொஷின், அமுல் நிறுவனம் எங்கு உள்ளது? அமுல் நிறுவனம் எங்கு உள்ளது? இது ஆப்ஷன் தப்பாக இருக்குது. தான் ஆன்சர். அதுக்கு குஜராத். ஓகேங்களா? அமுல் AMUL. ஓகேங்களா? ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட். ஓகேங்களா? ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட். இது இந்த சப்ஜெக்ட்லேயே அடுத்த லாஸ்ட் லெசன்ஸில் இது பார்க்கலாம். ஓகேங்களா? செகண்ட் ஹாஃபில் வரும். அடுத்த இன்டர்னலுக்கு இது வரும். அமுல் எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்ட்டு. அமுலோட விரிவாக்குனது ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட். ஓகேங்களா? ஆனந்த்ன்ற ஒரு இடம் தான். ஓகேங்களா? குஜராத்தில் ஆனந்த்ன்ற ஒரு இடம் தான். அது ஆனந்த்ன்ற பேர் கிடையாது, ஆனந்த்ன்றது ஒரு இடம். ஓகேங்களா? அடுத்தது 6வது, பால் கூட்டுறவு சங்கங்கள் தற்பொழுது எத்தனை அடுக்குமுறையில் செயல்பட்டு வருகிறது? ஓகேங்களா? 3 அடுக்குமுறை. பிரதம, மாவட்ட, மாநில. ஓகேங்களா? பிரதம லெவல்னா இந்த கூட்டுறவு சங்கங்கள், பால் கூட்டுறவு சங்கங்கள். இதுவே மாவட்ட லெவல் அப்படின்னா அந்த ஒன்றியம், மாவட்ட பால் கூட்டுறவு ஒன்றியம். ஓகேங்களா? இது மாநில லெவல்னா இணையம்னு வரும். ஓகேங்களா? தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையம். ஓகேங்களா? அப்படி வரும். இப்போ இதோட லிமிட்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, பிரதம லெவல்னா நம்மளுக்கு தெரியும், கிராமம் தான். ஓகேங்களா? கிராமம். இதே மாவட்ட லெவல்னா மாவட்டம். மாநில லெவல்னா இந்த தமிழ்நாடு மாநிலம் முழுவதும். ஓகேங்களா? அடுத்தது 7வது கொஷின், கீழ்காணும் கூற்றை எந்த வங்கி அறிக்கை அறிவித்துள்ளது? அப்போது ஏதோ ஒரு வங்கி அறிக்கை கொடுத்துருக்கு. அந்த அறிக்கையில் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை எந்த வங்கி அறிக்கை கொடுத்துச்சு, எந்த வருஷத்துலன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? கூற்று என்ன கூற்றுனா, ஆப்ரேஷன் ஃப்ளட்டு என்பது கிராமப்புற வளர்ச்சியின் பார்வையை
உறுதிப்படுத்தும் 20 ஆண்டுகால பரிசோதனையாக பார்க்கப்படலாம் அப்படின்னு சொன்னது எது? எந்த வங்கி அறிக்கை அப்படின்னா ரிசர்வ் வங்கி அறிக்கையா, இல்லை பாரத ஸ்டேட் வங்கி அறிக்கையா, இல்லை உலக வங்கி அறிக்கையா? உலக வங்கி அறிக்கை 1997 தான் இதுக்கு ஆன்சர். ஆப்ஷன் சி தான், அதாவது ஆப்ஷன் இ தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது 8வது, ஆப்ரேஷன் ஃப்ளட் எத்தனை கட்டங்களாக செயல்படுத்தப்பட்டது? ஆப்ரேஷன் ஃப்ளட் 3 கட்டங்களாக செயல்படுத்தப்பட்டது. முதல் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம்னு 3 கட்டமாக செயல்படுத்தப்பட்டிருக்கும். அடுத்தது சேலத்தில் 3 மாதம் வரை, ஓகேங்களா, சேலத்தில் 3 மாதம், அதாவது 3 மாதம் வரை கெட்டுப்போகாத எந்த வகை பால் உற்பத்தி செய்யப்படுகிறது? அப்போது 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாத பாலை தயாரிக்கிறாங்க. எங்கன்னா சேலத்தில். அந்த பாலோட பேர் என்ன அப்படின்னா டெட்ரோ பேக் பால். டெட்ரோ பேக் பால். ஓகேங்களா? டெட்ரோ பேக் பால் பேர் தான் 3 மாதம், அதாவது கிட்டத்தட்ட 90 நாள் வரைக்கும் அந்த பால் கெட்டு போகாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? டெட்ரோ பேக் பால் அதுதான் அதோட வகை. எந்த வகை பால் 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது? டெட்ரோ பேக் பால். டெட்ரோ பேக் பால் இது எங்கே தயாரிக்கிறாங்க அப்படின்னா சேலம். ஓகேங்களா? அடுத்தது 10வது, பாலில் இருந்து பால் பவுடர் தயாரிக்கும் நிறுவனம் ஒன்று மதுரையில் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? அதாவது பாலில் இருந்து பால் பவுடர் தயாரிக்கும் நிறுவனம் ஒன்று மதுரையில். ஓகேங்களா? மதுரையில் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னா 1972. ஆப்ஷன் இ தான் ஆன்சர். அடுத்தது 11வது கொஷின், எந்த ஐஸ்கிரீம் வகை ஏர் இந்தியா நிறுவனத்தின் விமான பயணிகளுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது? அதாவது நம்ம விமானத்தில் பயணிச்சோன்னா நம்மளுக்கு ட்ரிங்க் கொடுப்பாங்கல்ல, எனர்ஜி ட்ரிங்க் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போது ஏர் இந்தியா, அதாவது எந்த ஐஸ்கிரீம் வகை ஏர் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஏர் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏர் இந்தியா அந்த விமான பயணிகளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஆவின் ஐஸ்கிரீம் தான் கொடுக்குறாங்க. ஆப்ஷன் இ தான் ஆன்சர். அதுக்கு ஏர் இந்தியா நிறுவனத்தில் அந்த விமான பயணிகளுக்கு தான் ஆவின் ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது 12வது கொஷின், பிஎம்சி விரிவாக்கம் தருக. பிஎம்சின்றது ஒரு மிஷின். ஓகேங்களா? அதாவது பல்க் மில்க் கூலர். அதை அந்த பாலை கெட்டு போகாமல் பதப்படுத்துறதுக்கு வச்சுருக்க மிஷின் பேர் தான் பல்க் மில்க் கூலர், பிஎம்சி. ஓகேங்களா? அடுத்தது 13வது கொஷின், பிரதம கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் ஒரு பங்கு மதிப்பு. பார்த்துருக்குள்ள பிரதம லெவலில் இருக்கிறது பேர் பிரதம கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம். அந்த சங்கத்தோட ஒரு பங்கு மதிப்பு எவ்வளோ அப்படின்றதுனா 10 ரூபா. ஓகேங்களா? 10 ரூபா. அடுத்தது 14வது கொஷின், பிரதம கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் உச்ச கடனளவு பங்கு தொகையும், அதாவது பிரதம கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் பிரதம லெவலில் சொன்னோம் இல்லைங்களா, மொத்தம் 3 லெவல் சொன்னோம். பிரதம லெவலில் இருக்கிறது பிரதம கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம். அதோட உச்ச கடன் அளவு எப்படி இருக்கும் அப்படின்றாங்கன்னா பங்கு தொகையும் சேம நிதியும் சேர்ந்த கூட்டுத்தொகை போல் எத்தனை மடங்கு அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை மடங்குனா 8 மடங்கு தான். ஓகேங்களா? இதுக்கும் 8 மடங்கு தான் வரும். 3 அடுக்கு சொன்னல, 3 அடுக்கில் தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையத்தின் அதோட உச்சக்கடன் அளவும் 8 மடங்கு தான் இருக்கும். அது அடுத்து வர கொஷினில் பார்க்கலாம். அடுத்தது 15வது கொஷின், பிரதம கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் நிர்வாக குழு. ஓகேங்களா? அந்த நிர்வாக குழுவில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா 9 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த நிர்வாக குழுவில் எத்தனை பேர் இருப்பாங்க? 9 பேர் இருப்பாங்க. அடுத்தது எஸ்என்எஃப் விரிவாக்கம் தருக. எஸ்என்எஃப்னா சாலிட் நான் ஃபேட். ஓகேங்களா? சாலிட் நான் ஃபேட். அடுத்தது 17வது கொஸ்டின், செயற்கை முறை கருவூட்டல் செய்யப்பட்ட கால்நடைகளுக்கு எத்தனை நாட்கள் கழித்து சினை பரிசோதனை செய்யப்படுகிறது? அதாவது செயற்கை முறையில் கால்நடைகளுக்கு கருவூட்டல் செஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா எத்தனை நாளுக்கு அப்புறம் பரிசோதனை செய்கிறாங்க அப்படின்னா 90 நாளுக்கு அப்புறம் பரிசோதனை செய்கிறாங்க, மறுபடியும் செக் பண்ணுறாங்க. அடுத்தது 18வது கொஸ்டின், சரியா தவறா? ஓகேங்களா? நீங்கள் தான் சரியா தவறா. தற்பொழுது கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கங்கள் கடன் வழங்குவதில்லை. கரெக்டு. முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ எப்படி கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா கடன் கொடுக்கல. அதாவது யார்கிட்ட கடன் வாங்கலான்னு ஒரு சஜஷன் சொல்லுவாங்க, அதுக்கு ஏற்பாடு செய்வாங்களே ஒழிய இந்த சங்கமே கடன் கொடுக்கறது இல்லை. ஓகேங்களா? சரிதான். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்தது 19, ஈட்டுறுதியில் சேர்க்கப்படாத உறுப்பினர்களின் கறவை மாடு இறந்தால்
அதன் மதிப்பின் பேரில் எத்தனை சதவீதம் வரை நஷ்ட ஈடு வழங்கலாம்? ஓகேங்களா, நஷ்ட ஈடு வழங்கலாம். அந்த மாடு இறந்து போச்சு அப்படின்னா 50% வரை நஷ்ட ஈடு வழங்கலாம். அடுத்தது 20வது, கால்நடை மேம்பாட்டு நிதிக்கு நிகர லாபத்தில் எத்தனை சதவீதம் ஒதுக்கப்படுகிறது? கால்நடை மேம்பாட்டு நிதிக்கு நிகர லாபத்தில் எத்தனை சதவீதம் ஒதுக்கப்படுகிறது அப்படின்னா 10%. அதாவது இந்த நிகர லாப பிரிவினை வந்து கரெக்டாக 10% ஒதுக்கணுமான்னு கேட்டால் அவசியம் கிடையாது. ஓகேங்களா, மற்ற நிகர லாப பிரிவினையில் மாதிரி இது வந்து கட்டாயம் ஒதுக்குமான்னா கிடையாது. பதிவாளர் சம்மந்தப்பட்ட இதை எல்லாருக்கிட்டுமே அனுமதி வாங்கி தான் இதை பண்ணணும். ஓகேங்களா, இருந்தாலும் சொல்லியிருக்காங்க கால்நடை மேம்பாட்டு நிதிக்கு எந்த நிதிக்கு 10%, கால்நடை மேம்பாட்டு நிதிக்கு நிகர லாபத்தில் 10% கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 21வது கொஷின், எந்த ஆண்டு முதல் பிஎம்சி சொன்னல பல்க் மில்க் கூலர், இது இன்னொரு வாட்டி வச்சுருக்கேன், மறந்தாலும் பார்த்துக்கோங்க. அந்த கொஷின் முன்னாடி சொன்ன கொஷினு கவனிக்காமல் இருந்தாலும் இதை பார்த்துக்கோங்க. பிஎம்சி பல்க் மில்க் கூலர் அமைத்து பால் கெடாமல் பாதுகாக்கப்படுகிறது. சொன்னல பால் பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த மிஷினை இது பண்ணாங்க. அப்போ அது எந்த வருஷத்துலேருந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், 2008ஆம் வருஷத்துலேருந்து இந்த மிஷினை செயல்படுத்திட்டு வராங்க இந்த மிஷினை வச்சு. அடுத்தது 22வது கொஷின், மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் கால்நடை அபிவிருத்தி திட்டத்தின், அதாவது இப்போ அடுத்த லெவல் போயிட்டாங்க, மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம். இது வந்து மாவட்ட லெவலில், ஓகேங்களா, மாவட்ட லெவலில் இந்த ஒன்றியம் இருக்கும். அது வந்து கால்நடை அபிவிருத்தி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சிருக்கு. கால்நடை அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் பிறக்கும் உயர் இனக்கன்றுகளை வளர்க்க, ஓகேங்களா, பிறக்கிற நல்லா ஸ்ட்ரென்த்தாக தான் உயர் இனக்கன்றுகளை வளர்க்க மாதம் எத்தனை ரூபாய் வீதம் மானியமாக சங்க உறுப்பினர்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்கிறது? ரூபாய் 15. ஓகேங்களா, ரூபாய் 15 மாதம் கொடுக்கறதுக்கு வழிவகை செய்யுது. யார்? மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம். ஓகேங்களா, அடுத்தது 23வது, கால்நடை அபிவிருத்தி திட்டத்தை எந்த துறை செயல்படுத்தியது அப்படின்னா கால்நடைத்துறை. ஓகேங்களா, கால்நடை அபிவிருத்தி திட்டத்தை எந்த துறை செயல்படுத்துகிறதுனா கால்நடைத்துறை. போட்டு குழப்பிக்க கூடாது, ஆப்ஷன் இதுதான் ஆன்சர். அடுத்தது 24வது கொஸ்டின், சங்கங்களின் பாலுக்குரிய தொகை எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை சங்கங்களுக்கு பட்டுவாடா செய்யப்படும்? அதாவது இந்த பிரதம கூட்டுறவு சங்கம் இருக்குல்ல, பால் சங்கம், அந்த பால் சங்கம் வந்து மாவட்ட கூட்டுறவு ஒன்றியத்துக்கு, பால் கூட்டுறவு ஒன்றியத்துக்கு பால் அனுப்பி வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா இந்த மாவட்ட கூட்டுறவு பால் ஒன்றியம் வந்து எப்போ அந்த பாலுக்கான காசை கொடுக்கும் அப்படின்னா 15 நாளுக்கு ஒரு வாட்டி தான் கொடுக்குமா. 15 நாளுக்கு ஒரு வாட்டி தான் கொடுக்கும். அதாவது மாவட்ட கூட்டுறவு பால் ஒன்றியம் வந்து சங்கங்களுக்கு எப்போ அந்த காசை கொடுக்கும் அப்படின்னா 15 நாளில் கொடுக்கும். ஓகேங்களா, அடுத்தது 25வது கொஷின், மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தின் அன்றாட நிர்வாகத்தை கவனிப்பதற்காக மாவட்ட வருவாய், ஓகேங்களா, மாவட்ட வருவாய் அலுவலர் எதுவாக செயல்படுகிறார்? அதான் கொஸ்டின், எதுவாக செயல்படுகிறார் அப்படின்னா மேலாண்மை இயக்குனர்னு வருது. ஓகேங்களா, மேலாண்மை இந்த கொஷினுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து மேலாண்மை இயக்குனர்னு வரும். ஓகேங்களா, மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தின் அன்றாட நிர்வாகத்தை கவனிப்பதற்காக மாவட்ட வருவாய் அலுவலர் யாராக செயல்படுகிறார் அப்படின்னா மேலாண்மை இயக்குனராக செயல்படுகிறார். ஓகேங்களா, மேலாண்மை இயக்குனராக செயல்படுகிறார். ஆப்ஷன் ஏ இதில் வந்து இது லைட்டாக தப்பாக இருக்குது. மேலாண்மை இயக்குனராக செயல்படுகிறார் யாருக்கு? மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தின் அன்றாட நிர்வாகத்தை கவனிப்பதற்கு. ஓகேங்களா, அடுத்தது மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தின் நிர்வாக உறுப்பினர்களின் எண்ணிக்கை. இதோட நிர்வாக உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோ? 22 பேர். ஓகேங்களா, மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தின் நிர்வாக உறுப்பினர்களின் எண்ணிக்கை 22. ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பிரதம லெவலு, மாவட்ட லெவலு, மாநில லெவல், இதில் உறுப்பினர்கள் எத்தனை பேர், பங்குத்தொகை எத்தனை பேர், உச்ச கடன் அளவு எவ்வளோ, இது மூணுமே தனித்தனியாக எல்லா லெசனுக்குமே எத்தனை லேயர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கொஷினாக பார்க்கும்போது புரியும், அடுத்தது வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா, 22 பேர். ஓகேங்களா, அடுத்தது 27வது கொஸ்டின், மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தின் உச்ச கடன் அளவு பங்குத்தொகையும் சேமநிதியும் சேர்ந்த கூட்டுத்தொகையில் எத்தனை மடங்கு வரை இருக்கும் அப்படின்னா 20 மடங்கு வரை.
20 மடங்கு வரை. இதுவே பிரதம கூட்டுறவு சங்கத்துக்கு உச்சக்கடன் அளவுனா 8 மடங்கு வரை, இதுக்கு 20 மடங்கு வரை. ஓகேங்களா. அடுத்தது 28வது கொஷின். தமிழ்நாட்டில் திட்டமிட்ட பால் பண்ணை அபிவிருத்திக்காக தமிழ்நாடு பால்வள நிறுவனம் எப்பொழுது துவக்கப்பட்டது? அதாவது திட்டமிட்ட பால் பண்ணை அபிவிருத்திக்காக தமிழ்நாடு பால்வள நிறுவனம் எப்பொழுது துவக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1/7/1972. ஓகேங்களா. 1/7/1972 தான் உருவாக்கியிருப்பாங்க. இது ஒரு மாநில லெவலில் வேணுன்றதுக்காக அதை உருவாக்கியிருப்பாங்க. அது எப்படியெல்லாம் மாறி இருக்குன்றது பார்ப்போம். அடுத்தது 29வது கொஷினு. தமிழ்நாடு பால்வள நிறுவனம் எப்பொழுது, அதான் முன்னாடி பார்த்தல அந்த தமிழ்நாடு பால்வள நிறுவனம் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க? அது 1972. 1/7/1972 உருவாக்கின தமிழ்நாடு பால்வள நிறுவனம் எப்போ தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையமாக பதிவு செய்யப்பட்டது? ஓகேங்களா. அப்போது நம்மளுக்கு 3 அடுக்கில் மாநில லெவலில் இருக்கிற அந்த தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையம் எப்படி இருந்திருக்கு முன்னாடி? 1/7/1972 1/7/1972 உருவாக்கின தமிழ்நாடு பால்வள நிறுவனம் அதுதான் 15/12/1980 தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையம் என பதிவு செய்யப்பட்டது. ஓகேங்களா. ஒரு அமைப்பாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இதை இப்படி பேர் மாற்றிருக்காங்க. அடுத்தது 30வது கொஷின். தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையத்தின் அங்கீகரிக்கப்பட்ட பங்கு மூலதனம் எத்தனை கோடி? ஓகேங்களா. 10 கோடி ரூபாய். அங்கீகரிக்கப்பட்ட பங்கு மூலதனம் 10 கோடி ரூபாய். இதெல்லாமே தனியாக டேபிள் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. பிரதம லெவலு, மாவட்ட லெவலு, மாநில லெவலு, எவ்வளோ பங்குத்தொகை, எவ்வளோ உச்ச கடன் அளவு, நிர்வாக குழு எத்தனை பேர் இருப்பாங்க, பங்குத்தொகை எவ்வளோ, எத்தனை ஷேர் வாங்க முடியுன்றது எல்லாமே நீங்கள் தனியாக எழுதி வச்சுட்டு படித்தா மட்டும்தான் புரியும். இப்போ கொஷினாக பார்த்தா புரியாது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது 31வது கொஷின். தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையத்தின் ஒரு பங்கின் மதிப்பு. தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையத்தின் ஒரு பங்கின் மதிப்பு 100 ரூபா. ஓகேங்களா. 100 ரூபா. அடுத்தது தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையத்தின் உறுப்பினர்கள் யார் யார் அப்படின்னா அனைத்து மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியங்களும் மாநில அரசும் சேர்ந்து தான் இருக்கும். அப்போது ஆப்ஷன் இ தான் ஆன்சர். ஆ மற்றும் ஆ. அதாவது தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையத்தின் உறுப்பினர்கள் யார்? அனைத்து மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியங்களும் மாநில அரசும் சேர்ந்து தான் இதோட உறுப்பினராக இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது 33வது கொஷின். ஒவ்வொரு ஒன்றியமும் இணையத்தின் ஆரம்பத்தில் எத்தனை பங்குகளை எடுத்து இருக்க வேண்டும்? அதாவது ஒவ்வொரு ஒன்றியம்னா இது மாவட்ட லெவலில் இருக்கிற ஒன்றியம், பால் கூட்டுறவு ஒன்றியம். இது இந்த மாநில லெவலில் இருக்கிற தமிழ்நாடு கூட்டுறவு பால் இணையம், அதாவது தமிழ்நாடு பால் கூட்டுறவு இணையத்தோட ஆரம்பத்தில் அந்த இணையத்தில் இது உறுப்பினராக இருக்குல்ல. அப்போது எத்தனை பங்குகள் எடுத்துருக்கணும் கம்பல்சரி அப்படின்னா 20 பங்குகளை எடுத்துருக்கணும். ஆரம்பத்தில் 20 பங்குகள் எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் வேணால் வாங்கிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது 34வது கொஷின். தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையத்தின் நிர்வாக உறுப்பினர் 21 பேர். ஓகேங்களா. இது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நான் எல்லாம் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் தான் கொஷினாக மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை பார்த்துட்டு அப்படியே ஹிண்ட்டு மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. 21 பேர். ஆப்ஷன் இதான் ஆன்சர். அடுத்தது ஏன்னா இந்த நிர்வாக குழு உறுப்பினர்கள் எல்லாமே இது கொலாப்ஸ் ஆகும். இதுக்கு எத்தனை பேர், இதுக்கு எத்தனை பேருன்னு நம்மளுக்கு கொலாப்ஸ் ஆகும். அதனால் சொல்கிறேன். அடுத்தது தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையத்தின் உயர்ந்தபட்ச கடனளவு பங்குத்தொகையும் சேமநிதியும் சேர்ந்த கூட்டுத்தொகையில் எத்தனை மடங்கு என துணை விதிகளில் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது? 8 மடங்கு. ஓகேங்களா. இந்த இணையத்தோட உச்சபட்ச கடன் அளவு அந்த பங்குத்தொகையும் சேமநிதியும் சேர்ந்த மாதிரி 8 மடங்கு. ஓகேங்களா. அடுத்தது 36வது கொஷினு. தேசிய பால் பண்ணை அபிவிருத்தி நிறுவனம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? தேசிய பால் பண்ணை அபிவிருத்தி நிறுவனம் பேர் நல்லா கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு பேரையுமே நல்லா பார்த்துக்கோங்க. தேசிய பால் பண்ணை அபிவிருத்தி நிறுவனம். ஓகேங்களா. 1965 செப்டம்பர் திங்களில் தான் இது ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அடுத்தது 37வது கொஷின். தேசிய பால் பண்ணை அபிவிருத்தி நிறுவனம் யாரால் துவங்கப்பட்டது அப்படின்னா டாக்டர் வர்கீஸ் குரியன். ஓகேங்களா. டாக்டர் வர்கீஸ் குரியன். இவர்
வெண்மை புரட்சியின் தந்தை சொல்லுவாங்க. ஓகேங்களா? வெண்மை புரட்சியின் தந்தை டாக்டர் வர்கீஸ் குரியன். ஓகேங்களா? அடுத்தது 38வது கொஷின். தேசிய பால் பண்ணை அபிவிருத்தி நிறுவனம் தலைமையிடம் எங்கு உள்ளது? அதான் குஜராத். குஜராத் ஆனந்த் என்னும் இடத்தில் உள்ளது. குஜராத் ஆனந்த் என்னும் இடத்தில் உள்ளது. அடுத்தது 39வது கொஷின். தேசிய பால் பண்ணை அபிவிருத்தி நிறுவனத்தின் 4 மண்டலங்கள். இப்போ அபிவிருத்தி நிறுவனம் பார்த்தோம். இப்போது அதோட 4 மண்டலங்கள் எங்கெங்கன்னா தில்லி, பம்பாய், கல்கத்தா, பெங்களூர். இந்த 4 இடத்துல தான் இருக்கும். இந்த ஆப்ஷன் ஆ கிடையாது. அப்போது விடை வந்து ஆ மற்றும் சின்ன ஆ மற்றும் இ. 40வது கொஷின் உங்களுக்கான கொஷின். வெண்மை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்த வீடியோவிலே நான் அதுக்கு ஆன்சர் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் இந்த கொஷினுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? வெண்மை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி அவரை நான் சொல்லியிருப்பேன். இந்த கொஷினுக்கு ஆன்சர் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லை கூகுள் டைப் பண்ணி பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஓகே தான். இந்த கொஷினுக்கு நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.